الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه بها عشرا صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனினுடைய 3 பகுதிகளில் கடைசி 3வது 10 இன்று குர்ஆனிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் வசனங்களில் முக்கியமாக ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லியும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியும் 2 முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கின்றான். என்ன அப்படி என்றால், ஒரு உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய நபிக்கு நோவினை தரக்கூடாது என்கின்ற ஒரு தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாகவும் அல்லாஹ் சொல்கின்றான். அதே நேரத்தில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாகவும் அல்லாஹ் சொல்கின்றான். நபிமார்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இன்றைய ஓதப்பட்ட வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அதேபோல் உலக புகழ் பெற்ற ஒரு வசனம் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட நன்மக்களை நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸலவாத்துகள் சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் நாம் தெரிந்து வைத்திருந்தாலும், ஆனால் அதனுடைய அகமியம், அதனுடைய முழு சிறப்புகளை இதுவரை நாம் தெரிந்து வைத்திருக்கவில்லை. இஸ்லாத்தில் ஒரு அமல் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்வதாக இருந்தால் நாம் ஸலவாத்தை தான் சொல்ல முடியும். மற்ற எல்லா அமல்களுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது தான் நாம் செய்த அமல்கள், தொழுத தொழுகைகள், நோன்புகள், நாம் கொடுத்த ஜக்காத்துகள், நாம் ஓதிய குர்ஆன்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே நாம் செய்த ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றே நாம் உறுதியாக சொல்வதாக இருந்தால் ஸலவாத்தை நாம் சொல்ல முடியும். நாம் எந்த நிலைமையில் நாம் ஸலவாத்து சொல்லி இருந்தாலும் அது இறைவனிடத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். இது சம்பந்தமாக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ஸலவாத்து சொல்வதினால் என்ன சிறப்பு கிடைக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது பிரபலமான ஒரு நபிமொழி உண்டு. ஹஸரத் உபை இப்னு கஅப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி. ஹஸரத் உபை இப்னு கஅப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்கள் மீது என்னுடைய துஆவில் உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்வதை எவ்வளவு நான் ஆக்கி கொள்ளட்டும்? உதாரணமாக நான் ஒரு 6 நிமிஷம் துஆ செய்கிறேன்னா இந்த 6 நிமிடங்களிலே எவ்வளவு நேரம் ஸலவாத்துகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று உபை இப்னு கஅப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் வருகிறது.
அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அக்ஸரு ஸலாத்த அலைக்க ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி, அதாவது நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்கின்றேன், உங்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்வதை நான் எவ்வளவு ஆக்கி கொள்ளட்டும் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுன்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷித்த, உங்களால் எவ்வளோ நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ருபு, என்னுடைய ஔராதுகளில் என்னுடைய ஓதுதல்களில் 4ல் ஒரு பகுதியாக நான் ஸலவாத்தை ஆக்கி கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஷித்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ ஹைருல, நீ எவ்வளோ விரும்புறியோ அவ்வளோ சொல்லுப்பா, ஆனால் நீ அந்த 4ன் ஒரு பகுதின்னு சொன்ன பார், அதை நீ இன்னும் அதிகமாக்கினால் உனக்கு சிறந்ததாக இருக்கும்னா. உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அன் நிஸ்ஃபு, என்னுடைய துஆவில் என்னுடைய ஓதுதலில் என்னுடைய திக்ர்களில் பாதியை நான் ஸலவாத்தாக ஆக்கி கொள்ளட்டுமான்னு கேட்டான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை சொல்கின்றார்கள், மாஷித்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ ஹைருல, நீ எவ்வளோ விரும்புறியோ அவ்வளோ சொல்லுப்பா, இதையும் இந்த பாதியையும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு சிறந்ததுன்னா. கடைசியில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸுலுஸைன், 3/2 பகுதியை, 6 நிமிஷம்னா 4 நிமிஷம் முழுக்க ஸலவாத்துக்கே நான் ஒதுக்கி கொள்ளட்டுமா அப்படின்னா, அதாவது முக்காவாசி பகுதியை. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை சொல்கின்றார்கள், மாஷித்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ ஹைருல் லக், எவ்வளோ விரும்புகிறியோ அவ்வளோ சொல்லு, நீர் அதை அதிகப்படுத்தினால் உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு சொன்ன உடனே கடைசியில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய துவா மொத்தம், என்னுடைய ஔராதுகள் மொத்தமாகவே நான் ஸலவாத்தாவே ஆக்கிக்கட்டுமான்னு கேட்டான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் உண்மையில் நீ அப்படி உன்னுடைய ஓதுதல் உன்னுடைய துஆ முழுவதையும் ஸலவாத்தாகவே ஆக்கி கொண்டால், துக்குஃபா ஹம்மக வயுஃபரு லக்க தம்புக, உன்னுடைய கவலைக்கு அது போதுமாகிவிடும், உன்னுடைய பாவங்கள் அதனால் மன்னிக்கப்பட்டு விடும். இப்போது நாம் அதிகமாக ஸலவாத்துகளை துஆக்கள், இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், துஆ கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு தடவை ஸலவாத்து ஓதுறோம், கடைசியில் ஒரு தடவை ஓதணும், அப்பொழுது தான் அந்த குறைந்தபட்சம் அந்த துஆ கபூலாகும். இப்போ நாம் நம்முடைய துஆக்கள் உடனே கபூலாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா, நம்முடைய துஆக்களில் இடையிடையில் அதிகமாக ஸலாத் ஓதிட்டே இருக்கணும். நம்ம ஒரு துஆ கேட்குறோம், அடுத்து ஒரு ஸலவாத் ஓதணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா 2 துஆக்களில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதை விட்டும் கண்ணியமானவன் நாங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு 2 துஆ செய்கிறீங்க, 2ல் அல்லாஹ் ஒன்றை மட்டும் ஏற்றுக்கிட்டான், இன்னொன்று ஏற்றுக்காமல் விட்டுட மாட்டான் அப்படின்னா. நல்லா கவனிங்க. இப்போ நாம் ஸலவாத்தை ஓதுறோம், ஸலவாத்தை ஓதிட்டு யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை நீக்குன்னு சொல்கிறோம். ஸலவாத்தை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நாம் எந்த நிலையில் ஸலவாத்துகளை ஓதினாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அதில் கருத்து வேறுபாடே இல்லை. இப்போ நம்ம ஸலவாத்தை ஓதிட்டு நம்முடைய தேவையை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்று ஏற்றுக்கொள்ளாமல் விடமாட்டான், அதையும் ஏற்றுக்குவான்றாங்க. அப்போது நாம் ஒவ்வொரு துஆவோட சேர்த்து ஸலவாத்துகளை ஓதுகின்ற பொழுது நம்முடைய துஆக்கள் அங்கீகரிப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது. ரொம்ப பிரபலமான ஒரு நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தாலா அந்த அடியாரின் மீது 10 முறை ரஹ்மத்துகளை செய்கின்றான். இது ரமலானுடைய மாதம். நம்ம யோசிச்சு பாருங்கள், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒரு நன்மைகள் செய்தால் அது 70 மடங்கு நன்மையாக மாறுது. சாதாரண ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலே 70 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. நார்மலாகவே ஒரு ஸலவாத்து சொன்னாலே அதுக்கு நமக்கு 10 ரஹமத்து கிடைக்குது. இப்போ நாம் ரமலானில் ஒரு ஸலவாத்து சொன்னால் 70 ஸலவாத்து சொன்னதற்கு சமம். அப்போ நாம் ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறனால அல்லாஹு தாலா நமக்கு 700 ரஹமத்துகளை ரமலானில் தரான். ஏன்னா 1க்கு 70 இல்லையா, நம்ம அல்லாஹு தாலா ஒரு ஸலவாத்துக்கு 10 ரஹமத்து. அப்போ அந்த 10ங்கிறது 70ஆல் பெருக்குனாக்கா 700 ரஹமத்துகள். நீங்கள் ஒன்றுமில்லை, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை, அதுவும் வேணாம், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலை இல்லையா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு ஸலவாத். இதை ஓதனாலே நமக்கு 700 ரஹமத்துகள் கிடைக்கிறது. எவ்வளோ, அதாவது அமல்களினுடைய கணக்கில்லாத அருள் கிடைக்குது நமக்கு. அப்போ நாம் இந்த ரமலானுடைய மாதங்களில் ஸலவாத்தை ஓதுவதற்கு நம்முடைய நேரங்களே நாம் அதிகமாக செலவிட வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, நீங்கள் ஸலவாத்தையே உங்களுடைய ஓதுதலாக துஆவாக ஆக்கி கொண்டால் உங்களுடைய கவலைக்கு அது போதுமாகிவிடும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த ரமலானுடைய நடுப்பத்தில் இருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நாம் கேட்கிறோமே என்றால், அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இந்த ஸலவாத்தை ஓதுவதனால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதாவது இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரெண்டு விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தன்மைகள் சொன்னாங்க. என்ன 2 தன்மைகள், 2 சிறப்புகளை சொன்னாங்க. நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதினால், ஒன்று உங்களுடைய கவலைக்கு அது மருந்தாகிவிடும், கவலைன்னா அது எந்த கவலையாக இருந்தாலும் சரி. இரண்டாவது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மனிதனுக்கு இந்த 2 தாங்க. ஒன்று, இந்த உலகத்தில் கவலை, அல்லாஹ் தஆலா அதை போக்கிடுவான். நாளை மறுமையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த 2 கிடச்சிது. அப்போது ஸலவாத்துகள் ஓதுவதனால் இம்மையும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும். இம்மையிலேயும் நமக்கு கவலை இல்லாத வாழ்க்கை. ஏன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கவலை தான். பெரிய பிரச்சனையே கவலை தான். ஏன்னா உலகத்தில் எதையெல்லாம் நாம் பெரிது என்று நினைக்கிறோமோ அதை விட மனிதன் பெரியவன். மனிதனை தூக்கம் மிகைத்துவிடும், தூக்கத்தை போதை போக்கிவிடும். அதாவது மனிதனை போதை மிகைத்துவிடும், போதையை தூக்கம் மறக்கடித்துவிடும். மனிதனுக்கு கவலை வந்துவிட்டால் அந்த தூக்கம் போயிடும். அப்போ கவலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கவலையை போக்குவதற்கு மருந்துகள் இல்லை, சரிங்களா? மருத்துவங்களில் மருந்து மாத்திரைகளில் கவலையை போக்குவதற்கென்று ஒரு சரியான மருந்துகள் கிடையாது. ஆனால் நீங்கள் ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுவதனால் உலகத்தில் எந்த கவலையாக இருந்தாலும் போயிடும்னா என்ன அர்த்தம், உலகத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு இலகுவாகிவிடும், உங்களுடைய உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். இப்போ நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டால் நேராக சொர்க்கம்தான். அப்போ இந்த உலகமும் கிடைக்கிறது, நாளை மறுமையும் கிடைக்கிறது ஸலவாத்துகளை ஓதுவதினால். நான் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கின்றேன். தபரானியிலே வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கிராமவாசி ஒரு ஒட்டகையை தன் கையோடு அழைத்து கொண்டு வருகிறார். வந்தவுடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசியை பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். கைஃபா சுபஹத்தன்னு கேட்டான். அவர் சொன்னார், யாரோ சொல்லலாம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி இன்னொரு மனிதர் வரார். வந்தவர் சொல்கிறார், யாரோ சொல்லலாம், இந்த கிராமவாசி இந்த ஒட்டகம் எனக்குள்ளது, இந்த கிராமவாசி இந்த ஒட்டகத்தை என்கிட்ட திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்றான். யோசிச்சு பாருங்கள், திருட்டு பட்டம் கட்டப்பட்டு விட்டால், நிரூபிக்கப்பட்டு விட்டால் கை வெட்டப்பட்டோம். நாளைக்கு பார்க்குறோம் ஃபுல்லாக திருடன் கேவலப்படுத்தும். வாழ்க்கையில் நிரந்தர கேவலத்திற்கு அது காரணமாயிடும். இப்போது பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமை என்னென்னா, எந்த ஒரு வழக்கு வந்தாலும் விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்ன ஒரு வழக்கு இது. அவர் சொல்கிறாரு, இந்த ஒட்டகையை இவர் என்கிட்ட திருடிட்டு வந்துட்டாருன்றார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகையை பார்க்குறாங்க, அது அழுதுட்டு இருக்குது. ஒட்டகையும் பார்க்குறாங்க, கிராமவாசியும் பார்க்குறாங்க. அந்த மனிதனையும் பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்களா, எப்பா இது உன் ஒட்டகை கிடையாது, இது இந்த கிராமவாசியுடைய ஒட்டகை தான், நீ போயிரு அப்படின்ட்டான். உடனே அவர் போயிட்டார். அதாவது பொய் சொன்னார், அவர் நம்மளுடைய பொய் பழிக்கவில்லைன்னு போயிட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து, அந்த கிராமவாசியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள், என்ன அமல் செய்கிறீங்க? ஏன்னா இந்த ஒட்டகை என்னிடத்துல சாட்சி சொல்லிச்சு, யார ரசூலல்லாஹ், நான் இந்த கிராமவாசிக்குத்தான் சொந்தம், அந்த மனிதன் பொய் சொல்கின்றான், நான் இந்த கிராமவாசிக்குத்தான் சொந்தமானவன் என்று அந்த ஒட்டகம் என்னிடத்தில் சொன்னதே, நான் இந்த கிராமவாசிக்குத்தான் சொந்தம் என்று இந்த ஒட்டகையே என்னிடத்தில் உங்களுக்கு சாட்சி சொன்னதே, நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்கன்னும் பொழுது அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது அனுதினமும் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுவேன். ஒரு குறிப்பிட்ட ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா தபுகா ஸலாத்துன், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா தபுகா பரக்கா, அல்லாஹும்ம சல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுகா சலாம் அப்படிங்கிற ஸலவாத். அதாவது ஸலவாத்துகள் பாக்கி இல்லாத காலம் எல்லாம் அப்படின்னா கியாமத்து நாள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஸலவாத்தை சொல்லி யா அல்லாஹ் அப்படின்னு நான் உங்கள் மீது ஓதுவேன். இப்பொழுதும் கூட இந்த ஒட்டகை உங்களிடத்திலே நான் கொண்டு வரும் பொழுதும் கூட அந்த ஸலவாத்துகளை நான் ஓதினேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அந்த கிராமவாசி சொன்ன உடனே
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்போ அந்த பரக்கத்து தான், அதன் பொருட்டால் தான் இந்த ஒட்டகையை என்னிடத்தில் அல்லாஹ் சாட்சி சொல்ல வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வானம் வரை மலக்குகள் இந்த மொத்த பகுதியையும் அடைத்து கொண்டு நிற்கிறார்கள் நீங்கள் சொன்ன ஸலவாத்தின் காரணத்திலான. என்ன அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஸலவாத்துக்களை சொல்வதை நாம் வளமையாக்கி கொள்வோம். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோமாக. நிறைய சிறப்புகள் இருக்குது ஸலவாத்து சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் கோடான கோடி இருக்கிறது. ஒரே விஷயம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எத்தனை கடமைகளை சொல்கின்றான். ஆனால் எந்த கடமையும் தானோ தன் மலக்குகளோ செய்வதாக அல்லாஹ் சொல்லலை. ஸலவாத்தை மட்டும்தான் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாவும் அவருடைய ரசூலும் நபியின் மீது ஸலவாத்துகள் சொல்கிறார்கள் அப்படின்னு நல்லா ஆரம்பிக்கிறோம். பொதுவாக குர்ஆன் எடுத்து பாருங்கள், குர்ஆனுடைய நுட்பமான கருத்துக்களில் இந்த யா யுஹல்லதீன ஆமனுன்னு ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள்லாம் வசனத்துடைய ஆரம்பத்திலேயே யா யுஹல்லதீன ஆமனு வந்துடும், இடையில வராது. நீங்கள் குர்ஆனில் எத்தனை யா யுஹல்லதீன ஆமனு இருக்கோ எடுத்து பாருங்கள், எல்லாமே ஒரு ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் வரும். ஆயத்தினுடைய நடுவில் யா யுஹல்லதீன ஆமனு வருகிறது என்றால் இந்த ஸலவாத்து சம்பந்தமான ஒரே ஆயத்தில் மட்டும்தான் வருகிறது. அப்போ அல்லாஹ் ரசூலின் மீது ஸலவாத்து சொல்கிறான்னா நம்மளை மாதிரி ஓதனான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரசூலின் மீது ரஹமத்து செய்கிறான், மலக்குகள் அந்த ரசூலுக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். எனவே ஈமான் கொண்ட நன்மக்களே, நீங்கள் அந்த ரசூலுக்காக துஆ செய்யுங்கள். இப்போ நாம் துஆ செஞ்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயருதுங்கிறது கிடையாது. வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் உயர்த்திட்டான். உலகத்தில் யாருமே ஸலவாத்து ஓதாட்டாலும் ரசூலினுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தும் ஏன் நாம் ஸலவாத்து ஓத வேண்டும், ஸலவாத்து ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மை அதிகமாக நமக்கு அறிவுறு செய்தார்கள் என்றால், அதன் மூலமாக நாம் மேன்மை பெறுவோம் என்பதற்குத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்தில் அதிகமாக ஸலவாத்து ஓதுறாங்களோ நாளைக்கு மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னா. இப்போது மறுமையுடைய மைதானம்ங்கிறது ரொம்ப குழப்பம் வாய்ந்தது, கடுமையானது. மனிதனுடைய தலைக்கு மேலே சூரியன் நிற்கும், அதுவே ஒரு பெரிய அதாபு. இந்த மாதிரி நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லா நிழலும் இருக்கும், அவர்களை சுற்றி எல்லா அருளும் இருக்கும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்தால் நமக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாகும். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் அதிகமாக என் மீது ஸலவாத் ஓதுறாங்களோ கியாமத் நாளில் எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், நம் வாழ்க்கையில் ஸலவாத்துகள் அதிகமாக ஓத வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்துவோமாக. வல்ல ரஹ்மான் வாழ்க்கையில் அனுதினமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கணக்கில்லாமல் அதிகமான ஸலவாத்துகளை ஓதும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.